భాగవతం 79வது உபன்யாசம். சோபகிருத் வருஷம் கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி 5/8/2125 செவ்வாய்க்கிழமை. 3வது சர்க்கத்தில் 10வது அத்தியாயத்தில் 14வது ஸ்லோகம் முடிந்தது. அதுக்கு மேலே 15 கூட முடிஞ்சிடுச்சு. 15 சொல்லலாம். த்விதீயஸ்து அகமோ யத்ர திரவியஜான கிரியோதய. அகமஹ அப்படின்னா அகங்காரஸ்ய, திரவியஜான கிரியாதய திரவியம் பூதபஞ்சகம், ஞானக்ரியா சப்தாபியாம் ஞானகர்ம இந்திரியோக்தி, ஆதிசப்தாத் மனஸ்தன்மாத்ராணி ச உக்தானி, ஏதே யத்ர யஸ்மாத் அகமஹ உற்பன்னாஹ தஸ்ய அகமஹ சர்கோ த்விதீய இத்யர்த்தः என்று வியாக்கியானம். வீரராகவீயம். அதாவது 2வது சர்க்கம் என்பது, இது 15வது ஸ்லோகம். இப்போ 2வது சர்க்கம்னா 2வது சிருஷ்டி என்பது திரவியம் ஞானம் கிரியை இவத்தினுடைய உதயம். இதெல்லாம் அகங்காரத்திலிருந்து, அகமஹா அப்படின்னா அகங்காரத்தினுடைய உற்பத்தி, அகங்காரத்தினுடைய உற்பத்தி. அது திரவியஜான கிரியாதயா. இப்போ அகங்காரத்திலிருந்து உண்டான உற்பத்திகள் இந்த சிருஷ்டிகள் இவைகள்லாம். திரவியம் என்பது பூத பஞ்சகம், 5: ஆகாசம், வாயு, தேஜஸ், ஜலம், பிருத்திவி இவைகளுடைய சிருஷ்டி உண்டாருது. அதுக்கு மேலே ஞானம். அப்போ திரவியம் ஞானக்ரியோதய, ஞானக்ரியா என்ற சப்தங்களால் ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் இவைகள், ஞான கர்ம இந்திரியோக்தி, ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் இவை சொல்லப்படுகின்றன. அதுக்கு மேலே ஆதிசப்தத்தால் மனசு தன்மாத்திரங்கள் இவை சொல்லப்பட்டன. அப்போ அகங்காரத்திலிருந்து பூத பஞ்சகம் உண்டாருது. ஆகாசம், வாயு, தேஜஸ், ஜலம், பிருத்திவி என்ற பூத பஞ்சகம் உண்டாருது. அதுக்கு மேலே இன்னும் அது தாமச அகங்காரத்தில் உண்டாருது. சாத்விக அகங்காரத்திலிருந்து ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும் உண்டாகின்றன. இன்னும் ஆதிசப்தங்கள் சொல்லிருக்கிறதுனால மனசும் சாத்விக அகங்காரத்திலேருந்து உண்டாருது. அதுக்கு மேலே பஞ்ச தன்மாத்திரங்களும் உண்டாகின்றன அப்படின்னு சொல்லப்பட்டது இங்கே. அந்த பஞ்ச தன்மாத்திரங்கள் தாமச அகங்காரத்திலிருந்து உண்டாகின்றன. அடுத்து 16வது ஸ்லோகம். பூதசர்கா திருதியா. அப்போ பூதசர்க்கம்ன்றது, பூத சிருஷ்டின்றது 3வது சிருஷ்டி. இதெல்லாம் சிருஷ்டி கிரமத்தை மைத்ரேயர் விதுரருக்கு சொல்லிட்டு வர. பூதசர்கஸ்திருத்தீயஸ்து தன்மாத்ரோ திரவியசக்திமான், சதுர்த்த ஐந்திரியா சர்கோ யஸ்து ஞான கிரியாத்மக, வைகாரிகோ தேவசர்க பஞ்சமோ என்மயம் மனஹா அப்படின்னு சொல்றார். தன்மாத்திரங்கள் அப்படின்றவைகள் சப்தாதி தன்மாத்திரங்கள், அது பஞ்ச திரவியங்கள். சப்த தன்மாத்திரம், ஸ்பர்ஷ தன்மாத்திரம், ரூப தன்மாத்திரம், ரச தன்மாத்திரம், கந்த தன்மாத்திரம், இன்னும் 5 தன்மாத்திரங்கள். அதுக்கு அடுத்தது ஆகாஷாதிகளான பஞ்சபூதங்கள், அதுதான் சக்திகள்னு சொல்லப்படுகின்றன. அப்போ ஆகாசம், வாயு, தேஜஸ், ஜலம், பிருத்திவி என்று இவைகள். இந்த சக்திகளை உடையவன் தன்மாத்திர திரவிய சக்திமான். தன்மாத்திரங்கள் திரவியங்கள் என்பவைகளாகிற சக்திகளை உடையவன் பகவான். அப்போ தன்மாத்திரங்களும் பகவானுடைய சரீரங்கள், அவைகளும் சக்தி சப்தத்தாலே சொல்லப்படுகின்றன. இந்த தனு, அம்சம், சக்தி இவைகள்லாம் ஒரே அர்த்தத்தை உடையவைகள். தனுனா தேகம்னு அர்த்தம். அதனால இப்போ சக்தினாலும் தேகம் அப்படின்ற அர்த்தத்தில் சொல்கிறார். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, பகவானுடைய சரீரங்களாக இருக்கிற திரவியங்களை விஷயமாக கொண்டது இந்த 3வது சர்க்கம், 3வது சிருஷ்டி என்ன அர்த்தம். அடுத்து ஞான கர்ம கிரியாத்மகா, அது ஞானம் கர்ம. அப்போ ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் இவைகளையும் விஷயமாக கொண்டது. இது 4வது சர்க்கம், 4வது சிருஷ்டி. சதுர்த்த ஐந்திரியா சர்க்கா, 4வது இந்திரியங்களுடைய சிருஷ்டி. ஞான கர்ம
இந்திரியா விஷய. அப்போ ஞானம், கர்மா, ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் இவற்றை விஷயமாக கொண்டது 4வது சர்க்கம். வைகாரிகா சத்வ உத்ரிக்தா தேவசர்கா. இது அப்ப வைகாரிகோ தேவசர்கா பஞ்சமோ என்மயம் மனஹா. வைகாரிகம் அப்படின்னா சத்வோத்ரிக்தி, சத்துவகுணத்தினுடைய மிகுதி. அதுதான் தேவசர்கா, தெய்வ சர்க்கா அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ அந்த தெய்வம்ன்றது யாருன்னு கேட்டால் இந்திரிய அபிமானிகளான திக் தேவதாதிகளுடைய சர்க்கம், சிருஷ்டி. அப்போ தேவதைகளுடைய சிருஷ்டின்றது தான் தெய்வ சர்க்கம். இது 5வது. மனசும் வைகாரிக அகங்கார காரியம். வைகாரிகம்னா சாத்விகம். அந்த சாத்விக அகங்கார காரியமாகையாலே அதுவும் மனசும் தெய்வ சர்க்கம் என்று சொல்லப்படுறது. ஷஷ்டஸ்து தமசர்கோ யஸ்து அபுத்திகிருதா பிரபோ ஷடிமே பிராகிருதாக சர்கா வைகிருதானபி மே ஸ்ருணு. தமஹானா பிரகிருதி மண்டலம். தமஹா பிரகிருதி மண்டலாத்மகம் அண்டம். அந்த அண்டத்தினுடைய சிருஷ்டி 6வது சிருஷ்டி ஆகும். அது பிரபுவான சதுர்முகனுடைய புத்தியினாலே வந்ததென்று அவனுடைய அந்தரியாமியான பகவானுடைய சங்கல்பத்தாலே வந்தது. அண்ட சிருஷ்டி என்பது ஸ்தாவரங்களுடைய சிருஷ்டி. யஜ்ஞோபயுக்தங்களான யஜ்ஞத்துக்கு உபயோகப்படக்கூடியவைகளான ஸ்தாவரங்களுடைய சிருஷ்டியானது சதுர்முகனுடைய புத்தியினாலே வந்தது. தது அனுபயுக்தங்களான ஸ்தாவரங்களுடைய சிருஷ்டியானது அந்தரியாமியான பரமாத்மாவினுடைய சங்கல்பத்தாலே வந்தது. அதனால இங்கே எஸ்து அபுத்திகிருத பிரபோ அப்படின்னு இவனுடைய புத்தியினாலே வந்ததன்னு என்று சொல்லப்படுறது எதுன்னு கேட்டால் யஜ்ஞ உபயுக்தங்களாக இல்லாத தாவரங்களுடைய சிருஷ்டி பகவானுடைய சங்கல்பத்தால் வந்தது. அப்போ புத்திகிருதமாகவும் பண்ணுறான். அது யஜ்ஞோபயுக்தங்களான தாவரங்களை அவன் சிருஷ்டிக்கிறான் என்று வியாக்கியாதா காட்டுறார். அடுத்து 18வது ஸ்லோகம். ரஜோபாஜோ பகவதோ லீலேயம் ஹரிமேதசா சப்தமோ முக்கிய சர்க்கஸ்து ஷட்வித தஸ்துஷாம் ச யஹ. தஸ்துஷாம் அப்படின்னா ஸ்தாவராணாம் என்று அர்த்தம் வியாக்கியானத்தில் சாய்கிறார். அதாவது ஸ்தாவரங்களுடைய சிருஷ்டி ஹரிமேதசா. இந்த ஹரிமேதா அப்படின்றது அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றார்? சம்சார கிளேசஹர மேதாயுக்தஸ்ய அப்படின்னு அர்த்தம். ஹரிமேதசா சம்சார கிளேசத்தை போக்கக்கூடிய புத்தியுக்தனான பகவான் அவனுடைய. ஹரிமேதா ஹரிமேதா எஸ்ய சஹ ஹரிமேதாக. ஹரினா சம்சார கிளேசத்தை ஹரிக்கக்கூடியது. அப்போ அந்த ஹரின்றது ஸ்ரீலிங்க சப்தம், ஏன்னா விசேஷணமாக இருக்கிறதுனால மேதான்றதுக்கு விசேஷணமாக வருது. ஹரினா ஹரிக்கக்கூடியது, கவரக்கூடியது. அந்த கவரக்கூடியதான மேதா புத்தி எவனுக்கு இருக்கோ அவன் ஹரிமேதா, அது பரமாத்மா என்ற அர்த்தம். தஸ்ய அவனுடைய ஹரிமேதசா ரஜோகுணத்தை பிரம்மாவுக்கு அந்தர்யாமியானபடியாலே பகவான் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அதுதான் ரஜோபாஜோ பகவதா. ரஜோகுணத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற பகவானுடைய அவனுக்கே ஹரிமேதசா. அந்த பகவதான்றதுக்கு விசேஷனம் ஹரிமேதசா. சம்சார கிளேசத்தை ஹரிக்கக்கூடிய கவரக்கூடிய புத்தியை உடையவனான பகவானுடைய லீலையாகும். எது சிருஷ்டி எல்லாமே. அதனால லீலைன்னு சொல்றதுனால இவ்வளவு சிருஷ்டிகளை பண்றதுனால கிளேசம் வருமானா கிளேசம் இல்லை, அவனுக்கு ஆயாசகரம் அன்று, இது லீலையாக நடக்கிறது என்று சொல்றார். இந்த ஸ்தாவரங்களுடைய சிருஷ்டியானது பிராகிருத சிருஷ்டியில 7வது சிருஷ்டியாகும். அடுத்து 19வது ஸ்லோகம். வனஸ்பத் ஓஷதிர் லதா த்வக்சார வீருதோத்ருமாக பிராய அந்தஸ்பரிஷா விசேஷிணः. அப்புறம் 20வது ஸ்லோகம். திரஸ்சாம் அஷ்டமஹா சர்கः சோஷ்டாவிம்சத்விதோ மதः அவிதோ பூரிதமசோ கிராணஜ்ஞா ஹிருத்யவேதினः. இப்போ திரியக் சர்க்கத்தினுடைய அஷ்டமத்துவத்தை சொல்லி அது இன்னும் 28 விதமாக இருக்கிற தன்மையை சொல்றார் இந்த 2 ஸ்லோகங்களாலே. அஷ்டாவிம்சத்விதத்துவம் அதை சொல்றார்.
இது முதல்ல அந்த 19வது ஸ்லோகத்தில் சொல்கிற அர்த்தத்தை பார்க்கலாம். விளையாட்டினால வருத்தம் கிடையாது அவனுக்கு. 7வது இந்த ஸ்தாவர வர்க்கத்தினுடைய சிருஷ்டி, இது முக்கியமான சிருஷ்டி. இது 6 வகைப்பட்டிருக்கும். ஸ்தாவரங்கள் வனஸ்பதிகள் என்றும், ஓஷதிகள் என்றும், லதைகள் என்றும், துவக்சாரங்கள் என்றும், வீருச்சுக்கள் என்றும், துருமங்கள் என்றும் 6 வகைப்பட்டவைகள். அதனால அவைகளுடைய சிருஷ்டியும் 6 வகைப்பட்டிருக்கிறது. அவற்றிலே வனஸ்பதிகள் என்றால் எல்லாம் வியாக்கியானத்தில் சொல்றார். புஷ்போத்பத்தி இல்லாமல் காய்க்கிற தன்மை உடைய அரசு, பலா முதலான விருட்சங்கள். புஷ்பமே உண்டாகாமல் காய் மட்டும் வந்துடும். அப்புறம் ஓஷதிகள் 2வது, புஷ்பித்து காய்த்து பழுக்கும் வரையில் பிழைத்து உடனே பட்டு போயிருக்கிற செடி முதலியவை. அடுத்தது லதைகள் 3வது, படரும் தன்மையுள்ள மாலதி, மல்லிகை முதலான கொடிகள். துவக்சாரங்கள் என்கிறவைகள் பட்டைகள் சாரமாக இருக்க பெற்ற வாழை, மூங்கில் முதலியவை. அதுக்கப்புறம் வீருச்சுக்கள் என்று சொல்லப்படுறவை புதர் புதராக படரக்கூடிய தன்மையுடைய கொடிகள். அப்புறம் துருமங்கள்னு சொல்லப்படுறவை புஷ்பித்து காய்க்கிற தன்மையுடையவர்கள், நெடுநாள் வரையில் ஜீவித்திருக்கிற மா முதலிய மரங்கள். இப்படி ஸ்தாவரங்கள், அதாவது மாமரம் முதலானவைகள். இப்படி இந்த 6 வகைப்பட்ட ஸ்தாவரங்களும் கதியும் ஆகாரமும் இல்லாதவை. இந்த ஸ்தாவரங்கள் நகரமாட்ட, ஆகாரமும் இல்லாதவை. சைத்தன்யம் வெளியிலே தோன்ற பெறாதவைகள். சீத உஷ்ணாதி சுகதுக்கங்களை விளக்கிற ஸ்பர்ஷம் உள்ளடங்கப்பட்டவைகள். வெளி விசேஷங்கள் எவையும் தெரிய பெறாதவைகள். உள்ளே உண்டான ஸ்பர்ஷங்களை மட்டும் அறியும் திறமை உடையவைகள். அப்புறம் 8வது திரியக் ஜந்துக்களுடைய சிருஷ்டி. திரியக் ஜந்துக்கள் என்கிறவை பசு, பக்ஷி முதலியவை. அது அவைகளுடைய சிருஷ்டி 28 வகைப்படுறது. அவற்றுக்கு அஷ்டாவிம்சத்விதத்துவம் அப்படின்றத சொல்றார். சிருஷ்டி திரிய பசு பக்ஷி நேற்று, இன்று, நாளை என்ற காலவேதமோ அவைகளில் இருந்த பதார்த்தங்களை பற்றியோ அறிவில்லாதவைகள் அவைகள். அவிதஹா அப்படின்னு சொல்லிருக்கு அந்த திரியக் ஜந்துகளுடைய சிருஷ்டியில். இவைகளுக்கு இவ்வளவுதான் தெரியும். ஆகாரம், நித்ரை, பயம், மைதுனம் இவற்றை மட்டுமே அறியக்கூடியவைகள். கிராணத்தாலே மட்டுமே தங்கள் இஷ்டங்களை அடையக்கூடியவைகள். அப்படியே மோந்து பார்த்தே தெரிஞ்சுவிடும். ஹிருத்யவேதினா, ஹிருத்கதமான சுகாதிகளை அறியாதவைகள். அப்படின்னா தீர்க்க அனுசந்தான ரகிதங்கள். தீர்க்கமாக அனுசந்தானம்னா நட்பு, பகைமை இவற்றை நீண்ட காலத்துக்கு நினைவிலே கொள்ளாதவை என்று அர்த்தம். அதுக்கு மேலே இந்த 28 வகையை சொல்றார். கௌரஜோ, இது 21வது ஸ்லோகம். கௌரஜோ மகிஷா கிருஷ்ணா சூகரோ கவயோருருஹு துஷபாக பசவச்சேமே அவிருஷ்ட்ரஸ்ச சத்தம. அவிருஷ்டிரம்னா செம்மறியாடு, ஒட்டகம். அடுத்தது கரோஷ்வோ அஸ்வதரோ கௌரஹா சரபச்சமரி ததா ஏதே சைகஷபா க்ஷத்தः ஸ்ருணு பஞ்சநகான் பசூன். அப்புறம் 23வது ஸ்லோகம். ஸ்வாஸ்ருகாலோ விருகோ வியாக்ரோ மார்ஜாரஹ ஷல்லகௌ சிம்ஹ கபிர்கஜஹ கூர்மோ கோதாச மகராதய என்று 28 பேதங்களை சொல்றார். இப்படி சத்புருஷர்களில் சிறந்த விதுரனே, பசு, வெள்ளாடு, எருமை, கிருஷ்ணமிருகம் அப்படின்னா கருப்பு மான், பன்றி, கவயம். இது பசுவை போல ஒரு 4 கால் உள்ள ஜந்து, காட்டு பசு என்று பேர். அப்புறம் ருரு, கருப்பு சாரலை உடைய கலைமான். அப்புறம் ஆடு, ஒட்டகச்சிவிங்கி. இந்த 4 கால் ஜந்துக்கள் 9ம்
2 குழம்பை உடையவைகள். தினகாகான்னு சொல்லி இதில் சொல்கிறார் வியாக்கியானத்தில். அப்போ தமிழில் குழம்புன்னு சொல்கிறோம், அதையே நகம்னு சொல்லலாம். அதனால் 2 குழம்பை உடையவைகள் இவைகள். அடுத்து கழுதை, கோவேறு கழுதை, குதிரை, கோவேறு கழுதை, கௌரமிருகம், சரபம், சமரமிருகம் ஆகிய இவை 6ம் ஒற்றை குழம்பு உடையவைகள். விதுரனே, அப்புறம் 5 நகமுடைய பசுக்களை சொல்கிறேன் கேள். நாய், நரி, சென்னாய், புலி, பூனை, முயல், முள்ளம்பன்றி, சிம்ஹம், குரங்கு, யானை, ஆமை, உடும்பு, இந்த 12ம் 5 நகமுடைய பிராணிகள். மகரமீன் முதலான ஜலஜந்துக்கள் இருக்கின்றன. இப்படி 28 விதமாக இந்த திரியக்குகளுடைய விலங்குகளுடைய சிருஷ்டி ஏற்படுறது. கங்கம் அப்படின்னா பெரிய பருந்துன்னு அர்த்தம். கழுகு, கொக்கு, பருந்து, காடை, சின்ன பருந்து, அப்புறம் காடை, கரடி, மயில், ஹம்சம், சாரசம், சக்கரவாகம், காக்கை, கோட்டான் இவைகளும் மற்றும் உள்ள பட்சிகளும் 8வது சிருஷ்டியை சேர்ந்தவை. 9வது சிருஷ்டி மனுஷர்களுடைய சிருஷ்டி. அதை நாம் அடுத்து பார்க்கலாம். இதோட 79வது காலக்ஷேபம் முடிந்தது. 79வது உபன்யாசம் முடிந்தது. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.